இன்றைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் ஏன் வர வேண்டும். அதாவது ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம கூப்பிடுறாங்க, நான் ஏன் அங்கே வரணும் அப்படின்னு கேட்போம். ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ், நான் ஏன் வர வேண்டும். ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்போம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஏன் வர்றதுனால WH கொஷின் கண்டிப்பாக ஒய் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வர வேண்டும் அப்படின்னாவே இந்த வேண்டும் வந்தாலே மேக்ஸிமம் ஷுட் வந்துடும். should, why should I come, அவ்வளோதான். why should I come அப்படின்னு கேட்போம். why should I come அப்படின்னு கேட்போம். இப்போ நான் ஏன் வர வேண்டும். அடுத்தது நான் வர மாட்டேன் சொல்லிடுறோம். நம்ம நான்லாம் வரமாட்டேன் அங்கே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த வரமாட்டேன் அப்படிங்கிறது என்ன டென்ஸு யோசிச்சு பாருங்கள், அது ஃப்யூச்சர் டென்ஸ். அப்போ வர மாட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நெகட்டிவ். அப்போது I won't come, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ I won't come, நான் வர மாட்டேன். இந்த won't அப்படிங்கிறது என்னது? will not, அதைத்தான் நான் won't அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ I won't come. அடுத்தது நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீ வர வேண்டாம், நீ வரக்கூடாது அங்கே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வரக்கூடாது எப்படி சொல்லலாம்? you should not கம், நீ வரக்கூடாது. இந்த வரக்கூடாது அப்படின்ற வேர்டு வந்தாலே ஷுட் நாட் யூஸ் பண்ணிடுவோம். ஷுட் நாட் அப்படின்னா கூடாது. அப்போ யூ ஷுட் நாட் கம் அப்படின்ற சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நீ வருவாயா. இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்புறோம், எல்லா ஃபேமிலியாக கிளம்புறோம், நீ வரியா அப்படின்னு கேட்போம். ஸோ அப்போ நீ வந்துருவியா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்போம். நீ வருவியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.